தந்திர பூமியாம் டெல்லியில பல ராஜதந்திரங்கள் அரங்கேறி வருகின்றன. எந்த கட்சிக்கும் தனிப்பெரும் மெஜாரிட்டி கிடைக்கல, பாஜகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கவில்லை, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மெஜாரிட்டி கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் அந்த மெஜாரிட்டியை சீல் பண்ணி ஆட்சி அமைக்கிறதுக்கான முனைப்பில் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கத்துவ கட்சிகளோடு இன்று மாலை கூட்டம் நடத்தி ஆட்சி அமைக்க உரிமை கோரத்துக்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்கிறது. இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி கட்சிகள் இன்று மாலை அதனது முக்கிய தலைவர்கள் கூடி அடுத்த கட்டத்தை ஆலோசிக்க இருக்கிறார்கள். அடுத்த கட்டம் என்னன்னு நினைக்கிறீங்க திரு இதயத்துல்லா? நீங்க நிறைய கருத்து சொல்வீங்க, பட் வெட்டு ஒன்று துண்ணு ரெண்டுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இந்தியா கூட்டணி உங்க கணிப்புல தலைவர்கள் தான் முடிவு செய்வாங்க, அவங்க பிரெரோகேட்டிவ். உங்க கணிப்புல நீங்க நீண்ட காலம் அரசியலை பார்க்கிறவருங்கிற அடிப்படையில், உங்க கட்சியை உங்க அணியை பார்க்கிறவங்கிற அடிப்படையில் சொல்லுங்க, நீங்க எதிரணியில் அமர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கா? உடைச்சு சொல்லுங்க. உங்கள்கிட்ட தான் உடைச்சு சொல்லுங்க. ஆமா, ஒண்ணு இல்லை, நாங்கள் கம்ஃபர்டபுளாக சந்தோஷமாக எதிரணியில் தான் இருந்து இந்த ஏற்கனவே மிருக பலத்தோடு இருந்த ஆட்சியுடைய வேடிக்கையை பார்த்தோம். இப்போ ஏதாவது மனித பலத்தோடு இவர்கள் செய்வார்களாங்கிறதையும் நாங்கள் பார்க்க போகிறோம். பிறகுதான் மக்கள் மத்தியில் இவர்களுடைய அந்த ஏழைகளுக்கு எதிரான, ஜனநாயகத்துக்கு எதிரான, சமத்துவத்துக்கு எதிரான, சமூக நீதிக்கு எதிரான விஷயங்களை நாங்கள் எடுத்து இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போவோம். நாங்கள் ஏற்கனவே எந்தெந்த வகையில் நாங்கள் சில தவறுகளை செஞ்சுருக்கோம், அதாவது கூட்டணி அமைப்பதில், கூட்டணிகளை இன்னும் பலப்படுத்துவதில் என்ன செஞ்சுருக்கோமெல்லாம் எங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. எங்களை பொறுத்தவரை ஆட்சியில் இருப்பதல்ல முக்கியம், இந்த ஆட்சியை முடிந்தவரை அலங்கோலம் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வதும், ஏழைகளுக்கு எதிராக இவர்கள் எதையும் செய்யாமல் பார்த்து கொள்வதும், சமூக நீதிக்கு விரோதமாக இவர்கள் எதுவும் செய்யாமல் பார்த்து கொள்வதும் இந்த வேலையை கண்காணிக்கக்கூடியவர்களாக இருக்கோம். ஏன்னா மக்கள் அவர்களுக்கு குதிரைக்கு லகான் போட்டிருக்க மாதிரி, மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு போட்டிருக்க மாதிரி 2 பேரை விட்டுருக்காங்க. அந்த 2 பேர் யார் தெரியுமா உங்களுக்கு? பிரதமர் மோடி பாராளுமன்றத்தில் முத நுழைஞ்சது 2014 தான். அதுக்கு முன்னே நுழையலை. இந்திய அரசியலில் அவர் இல்லை, குஜராத்தில் தான் இருந்தார். ஆனால் இவர்கள் திரு சந்திரபாபு நாயுடும் திரு நிதிஷ்குமாரும் அவங்களுக்கெல்லாம் முன்னாலேயே 1990களிலேயே அவர்கள் ஒன்றிய அரசியலை பார்த்தவர்கள், ஒன்றிய அரசியலில் மிக முக்கியமான பொறுப்புகளில் இருந்தவர்கள். இந்த 2 பேரும் அதாவது இன்னும் சொல்ல போனால் வாஜ்பாயோடைய என்டிஏ ஆட்சிக்கு மிக முக்கிய பலமாக இருந்தவர் உங்களுக்கு நன்றாக தெரியும், திரு சந்திரபாபு நாயுடு. அதே மாதிரி அவருடைய அமைச்சரவையில் இருந்து அவங்கள பற்றி ஒன்று அறிஞ்சவர் திரு நிதிஷ்குமார். அதே மாதிரி இன்னைக்கு சிவசேனாங்கிறது நான் அப்படியே மாத்தி கேட்கிறேன். இப்போ சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் கடந்த பிஜேபி கூட்டணி ஆட்சியில ரொம்ப ஸ்மூத்தா செயல் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்மூத் செயல் அவங்க ஏன் இந்த முறை எதிர்பார்க்க முடியாது? அந்த தலைவர் இல்லையே, அடல் பிகாரி வாஜ்பாய்ங்கிற ஒரு தலைவர் இப்ப இல்லையே. திரு மோடி அடல் பிகாரி வாஜ்பாயா மாறினா யாருக்கு பிரச்சனை இல்லையே. அவர் மட்டும்தான் குஜராத்தில் பிரச்சனை பண்ணாரு. வாஜ்பாய் ஆட்சியில் ராஜ தர்மத்தையே நாம இழந்துட்டோம்னு சொன்னது திரு வாஜ்பாய். வாஜ்பாய் இஸ் a man of consensus. மோடிக்கு அப்படி ஒரு ட்ராக் ரெக்கார்ட் கிடையாது. அவர் ஒரு சுப்ரீமோ லீடர். சோ வாஜ்பாயாக மோடி இருந்தா பிரச்சனை கிடையாது. சோ மோடி வேற மாதிரி ஒரு தலைவர். சொல்ற அவருக்கு இந்த கோலிஷன் பாலிடிக்ஸ் வராதுங்கிறதா வேற முறையில் சொல்றாரு. திரு சேகர் ரொம்ப சுத்தமா சொல்றாரு. வாஜ்பாயால் எதிர்க்கப்பட்டவர், ரைட் லீடர் இன் ராங் பார்ட்டின்னு சொல்லப்பட்டவர், எல்லாரையும் மதிச்சவர், இந்திரா காந்தியவே ஒரு மகா சக்தின்னு சொன்னவர், பிற எதிர்கட்சிகளையும் பாராட்டினவர். ஆனா மோடி அவர்கள் தன்னைக்கு நம்பி வந்த கட்சிகளையே அழித்தவர். இதான் 2 பேருக்குள்ள வித்தியாசம். இந்திராவை துர்கையோடு கம்பேர் பண்ணலன்னு இந்திரா காந்தியோடைய பயோகிராஃபர் புப்புல் ஜேக்கர் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் a small correction. அது வாஜ்பாயும் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார். திரு சேகர் பதில் சொல்லுங்க. வாஜ்பாய் மாதிரி மேன் ஆஃப் கன்சென்சஸ் கிடையாது மோடி. சோ ரொம்ப ஒரு டர்புலன்ட் இயரா தான் இருக்க போகுது, இயர்ஸா தான் இருக்க போகுதுங்கிறார். அதாவது 2001 மிக கடினமான ஒரு சூழ்நிலையில குஜராத்தினுடைய ஆட்சியை எந்த விதமான ஆட்சி பின்புலமும் எம்எல்ஏ எம்பியே இல்லாம, அரசாங்க அனுபவமே இல்லாமல் மோடி மேற்கொண்டார். அதுல 13 ஆண்டு காலங்கள் பல டர்புலன்ஸ். அதுல வளர்ச்சி ஒன்றை மட்டுமே முன்னெடுத்து சென்றார். எந்த விதமான மற்ற எல்லா கிரிட்டிசிசத்தையும் விட்டுட்டு, அதே மாதிரி இந்த 10 இயர்ஸ்ல கொண்டார். அதனால மேன் ஆஃப் கான்சென்சஸ் நீங்க சொன்னீங்கல்ல, அதாவது மனோதத்துவத்தில் அண்ணன் தம்பி இரட்டை குழந்தைகளாக பிறக்கின்ற ட்வின்ஸ் அவர்கள் கூட ஒன்றானவர்கள் அல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூனிக் கேரக்டர்ஸ் இருக்கும்.
அவங்க வளர்ந்து வந்தவங்க பின்புலங்கள், அவங்களை நம்புவது போன்றவைகளை. அதனால எதேதுல்லாவும் சரி, ஹரியும் சரி, நானும் சரி, ஒரே எண்ணத்தோடு ஒரே செயல்பாடோடு ஒரு பிரதமர் மாதிரி இன்னொரு பிரதமர் இருப்பார், மனிதர் இருப்பார் என்று எதிர்பார்க்க கூடாது. மாறாக அவரை விட நான் இப்படி சொல்வதற்கு நிச்சயமாக கொஞ்சம் ஹெசிடேஷனோட தான் சொல்லுகிறேன். பிரதமர் வாஜ்பாய் யூனிக், பிரதமர் மோடி யூனிக். ஆனால் அரசியல் செயல்பாடுகள்ல அன்றைய காலகட்டத்தில் எப்படி பிரதமர் செயல்பட வேண்டுமோ மோடி அப்படி செயல்பட்டார், இது வாஜ்பாய் செயல்பட்டார். இந்த இது நடந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி மோடி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே இந்த கம்பாரிசன் டிராப் வேண்டாம். கம்பாரிசன் இஸ் a trap. மாறாக பல்வேறு விஷயங்களிலே அவரை விட இவர் தன்னுடைய சாதனைகளை செய்து காட்டுகிறார். உங்களுக்கு தோழமை சுற்றத்துக்கு ரமேஷ் சேதுராமன் இருக்கிறாரு. தோழமை சுற்றுறது அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா ரொம்ப சமீபமா செஞ்சுட்டு இருக்கிறார்.